இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், தலையில இருக்கிற பூ எதுக்கு எடுக்கிற? மாமா கதிர் எல்லாம் வராங்க. என் தலையில எப்படி ஃப்ரெஷ்ஷா பூ இருக்கிறத பார்த்து என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஆசையா பொண்டாட்டிக்கு புருஷன் பூ வாங்கி கொடுத்திருக்கான்னு பாப்பாங்க. போடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ இந்த அல்வா வரவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துடலாம். எப்படி எப்படி எப்படி? பூ வச்சிருந்தா தப்பா நினைப்பாங்களா? அல்வா கொடுத்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்கதான். அதனாலதான் ரெண்டையும் பைக்குள்ளேயே வெயின்னு சொல்றேன். கதிர் எதுக்கு நம்மள வர சொன்னான்னு தெரியலையே. வந்தா தெரிஞ்சிட்டு போகுது. வெயிட் பண்ணுவோம். மாமா மருமகளே, கதிர் இன்னும் வரலையா? வந்துருவோம் மாமா. அப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? என்னப்பா, என்ன விஷயம்? என்னாச்சு கதிர்? எதுக்கு அவசரமா மீட் பண்ணணும்னு சொன்னேன்? சின்ன, இப்பதானே ஊர்ல ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தோம். ஊர் ஜனங்களே போவனா கிட்ட ஓட்டி கேட்டு இந்த பக்கம் வந்துடாதுன்னு அடிச்சு துரத்துனாங்களா இல்லையா? அதுக்கு என்னடா? ஆனா வீடு வந்து சேர்றதுக்குள்ள அந்த புவனா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்ற கதிர்? எனக்கு ஒண்ணும் புரியல. அத நான் சொல்றேன் மாயா. ரொம்ப ஆசையா இருக்குன்னு கதிர பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி நான் அனுப்புனேன். ஆனா ஒரு கடையில கூட பிரியாணி இல்ல. என்னது, ஒரு கடையில கூட பிரியாணி இல்லையா? அது மட்டும் இல்ல சித்தப்பா, கடையில பிரியாணி மாஸ்டர் கூட இல்லையா. என்னம்மா சொல்ற? ஒரு கடையில பசுபதி நின்னு பேசிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா பசுபதி அந்த கடை ஓனர் கிட்ட இன்னைக்கான வருமானம் 10,000னா 25,000 ரூபாய் கொடுத்து அந்த பிரியாணி மாஸ்டர் கூட்டிட்டு போயிட்டான். டேய், பிரியாணி மாஸ்டர் கூட்டிட்டு போய் இவங்க என்னடா பண்ண போறாங்க? அதுல தாண்டா ட்விஸ்டே இருக்கு. ஒரு தெருவுல 2-3 பேர்னு கணக்கு வச்சு ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு ரெசார்ட்ல வச்சு பார்ட்டி கொண்டாட போறாங்க. அடி பாவி. தண்ணி பார்ட்டி, பிரியாணி, கையில பணம், ஆட்டம் பாட்டான்னு ஆம்பளைங்க எல்லாரையும் கவர் பண்ணி ஓட்ட வாங்குறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க.